என்னோட இஷ்ட தெய்வம், என்னோட வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம், என் உயிராக இருக்கிற தெய்வம் என் கருமாரி திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன். என் கனவுல வந்து நீ எனக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நல்லிமா வந்து இன்னைக்கு கருமாரி அம்மன் ஆலயத்தில் வந்து ஆத்தா உத்தரவுப்படி என்கிட்ட கேட்டு இன்னைக்கு வந்து மடிப்பிச்சு எடுக்கிறாங்க. எனக்கு உடம்பு சிலுக்குது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இதில் கிடைக்கிற காசு எல்லாமே அம்பாளுக்கு அப்படியே கொடுத்துட்டு போனோம். உங்களால் உங்கள் குடும்பத்தில் யார் யாருக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் கொண்டு வந்து அம்பாளுக்கு சேருங்க. இது நிச்சயமாக இது நம்ம குடும்பம் வழி வழியாக அப்படியே சகல செல்வங்களும் பெற்று ரொம்ப நல்லா இருப்பாங்க. நீங்கள் உங்களை நான் பார்த்தேன்னா தெய்வமே வந்து பார்த்த மாதிரி நான் நினைக்கிறேன். அம்மா அம்மா நல்லா இருக்கணும் ஆத்தா, நல்லா இருக்கணும். நல்லா அதே மாதிரி இன்னைக்கு பாலா மாதிரி என் குழந்தை எனக்கு வந்து பெரிய ஷாக்கு. எங்கள் தியா பாப்பா வந்தது, இந்த ஆட்சியை பார்த்தது. அதாவது தெய்வம் மனுஷ ரூபேன்னு எனக்கு இது பாலா ரூபே. அதனால எல்லாரும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் தேவி கருமாரி அம்மன் திருக்கோயிலுக்கு வந்தவங்களும் வராதவங்களும் தேவி கருமாரி அம்மன் அப்படின்னு ஒரு முறை அவள் பேரை சொல்லிட்டா கூட போதும், உங்களோட வினைகள் அனைத்தும் தீர்ந்துரும். இதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஸ்டார். அவங்க இந்த அளவுக்கு வந்து அம்மாக்காக செய்கிறாங்கன்னா அப்போ அம்மா அவங்கள எந்த அளவுக்கு வச்சிருப்பா இல்லையா? ஸோ அதனால அவங்களுக்கு எல்லாமே கருமாரி அம்மா தான். என்னால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி அது. ஆமாம், ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நான் அறிமுகமே தேவையில்லை. அதாவது ஒரு உயிரும் ஒரு உடலும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இன்றைக்கி நாங்கள் திருவேற்காடு வந்தோம். நல்லிமா வந்து இன்றைக்கி மடிப்பிச்சை எடுத்தாங்க. ஸோ அம்மா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். அண்ட் எப்படி உங்களுக்கு மடிப்பிச்சை நம்ம நேயர்களும் கொடுக்கலாமே, அதனால் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி வந்து திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் கோயிலில் நான் வந்து மடிப்பிச்சை எடுத்தேங்க. இது அம்பாலா எனக்கு சொல்லி நீ என்ன பண்ண போகிற எனக்கு அப்படின்னு கேட்டால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா, ஏன்னா இந்த உடல் உயிர் எல்லாமே எனக்கு அவள் கொடுத்தது. இன்றைக்கி நான் நடந்து சந்தோஷமாக இருக்கிறேன்னா அதுவும் அவளால் மட்டுமே தான். அதனால் அவளுக்கு நான் என்னால் என்ன பண்ண முடியணும்னா சரி நீ மடிப்பிச்சை கேளு அப்படின்னாங்க. சரி இதுக்கு ஒரு 4 கிழமை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு 2 வருஷமாக அதுக்கு டைமே வரல. அப்போ பாரதி கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க சடனாக இந்த வெள்ளிக்கிழமை வந்து நீ எடுத்துரு அப்படின்னு சாமி அசிரதி சொல்கிற மாதிரி சொல்லிட்டா. ஆனால் நேற்று நான் சொல்கிறேன் நான் வந்து மடிப்பிச்சை நாளைக்கு எடுக்க போகிறோம், நீ எப்படி சனிக்கிழமை எடுப்பேன், வெள்ளிக்கிழமை தான் நான் எடுக்க சொன்னேன்னு என்னை அப்படியே வந்து எகிறா. என்ன பிள்ளை நீ தானே சொன்னேன், ஐயோ வெள்ளிக்கிழமையா நாளைக்கு நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே நாங்கள் பண்ணல, அம்பாள் சொல்லி அம்பாளுக்காக பண்ணுறோம். அதே மாதிரி இன்றைக்கி பாலா மாதிரி என் குழந்தை எனக்கு வந்து பெரிய ஷாக்கு. எங்கள் தியா பாப்பா வந்தது, இந்த ஆட்சியை பார்த்தது. அதாவது தெய்வம் மனுஷ ரூபேன்னு எனக்கு இது பாலா ரூபே. பாலா சத்தியம். எங்கள் ஆத்தா வந்து பாலா வந்து எனக்கு காட்சி கொடுத்தான்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷம். என் குழந்தை வந்தது. ஏன்னா இவ்வளோ பார்க்கணும் நான் ரொம்ப நாளாக நாங்கள் ஏங்கிட்டு நாங்கள் அப்படியே ஃபோன்லேயே ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம். உன்னை பார்க்கணுன்னுட்டு. ஐயோ ரொம்ப ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கா, முருகனுக்கா பாடிட்டு இருக்கா, வாடி எங்கள் ஆத்தா கிட்ட வாடி என்ன வரவே முடியல. இன்றைக்கி அவளுக்கே சர்ப்ரைஸு. ஸ்கூல்லேருந்து வந்து சடனாக ஆட்சியை பார்க்க போகிறேன்னு உடனே பாலா குட்டிக்கு பயம். அவங்க அம்மா சொன்னாங்க, தியா அம்மா சொன்னாங்க இன்னைக்கு வர பிளானே இல்லை, திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணாங்க போல இருக்கு, அப்படி தானே தியாம்மா? அதனால் இன்றைக்கி வந்தவங்க எல்லாருமே ஆத்தா வந்து எல்லாரையும் ஒரு இடத்துல வந்து சேர்த்துருக்காங்களே தவிர நாங்கள் யாருமே பிளான் பண்ணலை. அண்டு ஆன்மீக பரிகார சேனலை வர சொல்லுன்னு சொன்னதும் நல்லிமா தான். ஆமாம், உண்மையிலேயே அது ஏன்னா நான் வந்து இது வந்து பெருசு பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் எதுக்கு நான் சொன்னனும் எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு ஸ்ரீவித்யா எப்போ கேட்டாலுமே வந்து நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், இல்லை நான் வரலன்னு. ஆனால் நேற்று நான் ஸ்ரீவித்யாவுக்கு சொல்லு, அவளை வர சொல்லு, அவளை எடுக்க சொல்லு அப்படின்னு, அதுவும் அவள் சொல்லித்தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த திருப்பணி கடகடகடன் வேகமாக நடக்கணும்னா உங்கள் எல்லா கையிலையும் தான் இருக்குது. உங்களால் முடிஞ்ச சிறு காணிக்கே எங்கள் ஆத்தால கொண்டு வந்து சேர்த்திங்கன்னா கொண்டு வந்து அவளை அவளோட இடத்துலையும் உட்கார வச்சிடலான்னு நான் மனப்பூர்வமாக எல்லார்கிட்டையும் மண்டிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு உங்களால் முடித்த சிறு காணிக்கை எங்கள் ஆத்தாளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ அம்மா வந்து இங்கே நேரில் வந்து மடிப்பிச்சை எடுத்தாங்க. உங்ககிட்டையும் இப்போ அதே மாதிரி தான் மடிப்பிச்சை தான் கேட்குறாங்க. இதை நீங்கள் இங்கே வந்து அலுவலகத்தை தொடர்பு கொண்டால்
அந்த காணிக்கையை எப்படி செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இங்கே ஒரு உண்டி வச்சுருக்காங்க, திருப்பணி உண்டி அப்படின்னு வச்சுருக்காங்க. நீங்கள் 5 ரூபா போட்டாலும் சரி, 10 ரூபா போட்டாலும் சரி, ஏதோ ஒன்று உங்களுடைய பங்கு அப்படிங்கிறது இருக்கணும். சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கோவில் திருப்பணிக்கு நம்ம உடலாலோ அல்லது பணத்தாலோ மனதாலோ நம்ம மற்றவர்களுக்கு இந்த மாதிரி வாயால் நம்ம சொல்லும் பொழுது உங்களுடைய 7 தலைமுறை பாவம் போகும் அப்படிங்கிறது கவுளி சொல்லுது, நானும் சொல்கிறேன். அதனால் இது நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஜோசியர்கிட்ட போய் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை, என்கிட்ட எத்தனை பேர் வரீங்க கஷ்டத்தோட. ஸோ இது தெய்வமாக பார்த்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம், இது ஒரு வாய்ப்பு. ஏன்னா நம்மளுடைய ஆயுள் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம இருக்கிற காலத்தில் நம்மளுடைய சந்ததிகளுக்கு பணம் சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, அது அவங்க சம்பாதிச்சுப்பாங்க. ஆனால் பாவத்தை சேர்த்து வைக்காமல் இருக்கிறது பெற்றோர்களினுடைய கடமை. நாளைக்கு பிள்ளைங்க உங்களை பழிக்கக்கூடாது, எங்கள் அப்பா அம்மா என்ன பாவம் பண்ணிட்டு போனாலும் நான் கஷ்டப்படுறேன்னு. ஸோ நீங்கள் அந்த சொல்லுக்கு ஆளாகாமல் ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு திருப்பணி. வளர்மதி அம்மா சொன்னாங்க, இந்த கோவில் மட்டும் இல்லைங்க, எந்த கோவிலில் திருப்பணி நடக்குதோ நீங்கள் தயவு செஞ்சு போய் ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ போடுங்க. அண்ட் எப்போவுமே நம்ம பணத்தை போட்டுட்டு மனசால் திட்டவும் கூடாது. எது கேட்டாங்க பாரு அப்படின்ட்டுன்னு மனசு போடுங்க. உங்கள் குடும்பமும் இந்த கோவில் கோபுரம் மாதிரி எப்பவுமே உயர்ந்து நிற்கும். திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோயிலுக்காக அவங்க திருப்பணிக்காக மடிப்பிச்சை ஏந்துறங்க. இது அம்பாலே எனக்கு கனவுல சொன்னதுனால இங்கே அம்மன் கோயில் வாசல்லே மடிப்பிச்சை ஏந்திக்கிட்டு இருக்கேன். இதில் கிடைக்கிற காசு எல்லாமே அம்பாளுக்கு அப்படியே கொடுத்துட்டு போனோம். உங்களால் உங்கள் குடும்பத்தில் யார் யாருக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் கொண்டு அம்பாளுக்கு சேருங்க. இது நிச்சயமாக இது நம்ம குடும்பம் வழி வழியாக அப்படியே சகல செல்வங்களும் பெற்று ரொம்ப நல்லா இருப்பாங்க. உங்களால் பைசா முடியலையா, இங்கே கொஞ்சம் ஊழியம் பண்ணலாம், கடவுளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கூட நீங்கள் பண்ணலாம். என்னால முடிஞ்ச ஒரு சிறு உதவி அது. ஆமா முதல் முறையா பிச்சை எடுத்து கோவிலுக்கு இன்னைக்கு செய்ய போறாங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஓம் சக்தி. இது நான் நிச்சயமாக இந்த தருணம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அம்மா சொன்னாங்க மடிப்பிச்சை எடுக்க போகிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் இன்னைக்கு ஆடி வெள்ளி முதல் வெள்ளியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் எதாச்சும் இன்னைக்கு கோயிலுக்கு வரலான்னு பிளான் போட்டோம். பார்த்தா அம்மா நிற்கிறாங்க. இதை நான் எதிரே பார்க்கல. இதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஸ்டார். அவங்க இந்த அளவுக்கு அம்மாக்காக செய்கிறாங்கன்னா அப்போ அம்மா அவங்களை எந்த அளவுக்கு வச்சிருப்பா இல்லையா? ஸோ அதனால அவங்களுக்கு எல்லாமே கருமாரி அம்மா தான். எது வாயை திறந்தாவே கருமாரி 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 தான் பேசுவாங்க. இதெல்லாம் செய்கிறத பார்க்கும்போது எங்களுக்குலாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்க ஆன்மீகம்னா எப்படிங்கிறத நிறைய விஷயம் நான் அவங்களது பார்த்துருக்கேன். அவங்க இந்த மாதிரி செய்கிறது இவ்வளோ பெரிய ஸ்டார் அம்மாக்காக செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு கடவுள் அந்த அம்மன் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும், அவங்க நல்லபடியாக இருக்கணும். இந்த மடிப்பிச்சை எடுக்கிற நேரம் அம்மா சீக்கிரமே அங்கே மூலஸ்தானத்தில் உட்காரணும். கண்டிப்பாக நீங்கள் இவங்க வாய்மொழி பழிக்கட்டும். நிச்சயமாக சீக்கிரமாக இந்த திருப்பணிகள் முடியட்டும் அப்படின்னு ஆன்மீக பரிகாரம் சார்பாக நானும் கேட்டுக்கிறேன். நன்றி மேம், தேங்க்யூ. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஓம் சக்தி பராசக்தி. என்னோட இஷ்ட தெய்வம், என்னோட வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம், என் உயிராக இருக்கிற தெய்வம் என் கருமாரி திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன். என் கனவுல நீ எனக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் மடிப்பிச்சை ஏந்தி உங்களுக்கு என்னால் முடிஞ்ச காணிக்கையை நான் தரமானேன். அந்த நாள் இன்னைக்கு இவங்க பாரதி ஸ்ரீதர் இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குது, இன்னைக்கு உங்கள் ஆத்தாக்கு கூட நிச்சயமாக கடகடன்னு திருப்பணி வேலை நடக்கும் அப்படின்னாங்க. அரங்காவலர் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இன்னைக்கு வரலாமான்னுட்டு. கண்டிப்பாக வாங்க, திருப்பணி முடிய இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா எங்கள் ஆத்தால சீக்கிரமாக கொண்டு அவள் இடத்துல உட்கார வச்சு பெருசாக கும்பாபிஷேகம் பண்ணணும், அதை பார்க்கணுன்னு நிறைய ஆசை இருக்குது. உங்களால் முடிஞ்சது இன்றைக்கி எனக்கு மடிப்பிச்சையாக ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் எங்கள் ஆத்தால கொண்டு போய் சமர்ப்பிப்பேன். காலையில் 6 மணிலேருந்து நான் மடிப்பிச்சை ஏந்திக்கிட்டு வரேன். இப்போ என் கோயில் வாசலில் நின்று கேட்க போகிறேன். எல்லாரும் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. எங்கள் ஆத்தாளுக்கு உங்கள் எல்லாரோட கைங்கரியமும் அங்கே சேரும். எல்லாருமே உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க, சுபிட்சமாக இருப்பீங்க. அது இந்த ஆத்தாவோட வாக்கு. நன்றி.